இந்த சுவையான ஜூஸ் உங்களை 100% வெண்மையாக்கும் என்பது உறுதி. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சருமத்தை நம்ம வெண்மையாக்க நிறைய ஆயின்மெண்ட்டுங்க, க்ரீம்கன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கிறத வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஃபேஷியல், ஃபேஸ் பேக்குன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம இயற்கை முறையிலையும் ட்ரை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு வழி. ஆனால் சருமத்தை உள்ளே இருந்து வெண்மையாக்கணுன்றது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டால் தான் முடியும். அந்தளவுக்கு நியூட்ரிஷன் நிறைஞ்ச சாப்பாடு இப்போ நமக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த ஜூஸ் ரொம்ப அற்புதமாக சருமத்தை வெண்மையாக்க ரொம்ப நல்ல பங்கு வகிக்குது. அந்த காலத்திலேயே சித்த வைத்தியத்தில் இது சருமத்தை வெண்மையாக்கிறதுக்குன்னு பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. அந்த ஜூஸ் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற மாதுளம்பழ ஜூஸு தான் அது. மாதுளம்பழத்தில் அளவுக்கு அதிகமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்குதோ அது அழகை மேம்படுத்தும், இளமையாகவே வச்சுருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னுடைய கலரை ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு வரும். ஸ்கின் வெண்மையாக்கிறதுக்கு மாதுளம் பழத்தை விட ஒரு சிறந்த பழம் இருக்கவே முடியாது. ஆன்டி ஆக்சிடென்ட் பொதுவாக ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்தத்தில் இருக்க தேவையில்லாத அழுக்குகளையும், டாக்ஸின்களையும், நச்சுக்களையும் வெளியேற்றுறதுனால எப்போ ஒரு ரத்தம் நல்ல சுத்தமாக இருக்குதோ அப்போ சருமம் கட்டாயம் வெண்மையாகிடும். இது 100% உண்மை. அதே மாதிரி பிம்பிள்ஸோ, தழும்புகளோ, கரும்புள்ளிகளோ வராது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மாதுளம் பழத்தை எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். இந்த கொட்டையை மட்டும் வடிகட்டக்கூடாது. ஜூஸை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தனியாக இன்னும் 2 துண்டு தேங்காய் பதை இருந்தால் அதை அரைச்சி அதிலிருந்து பால் எடுத்துக்கணும். இந்த பால் ஒரு 4-5 ஸ்பூன் இருந்தால் கூட போதும். இந்த பாலோட இந்த மாதுளம் பழ ஜூஸை நல்லா கலந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா தேன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 30லேருந்து 45 நாட்கள் குடிக்கணும். அப்போ தான் அந்த சருமத்துடைய மாற்றத்தை நீங்கள் நல்லா உணர முடியும். ரொம்ப எஃபெக்டிவான ஜூஸ் இது. செஞ்சு பார்த்தவங்க நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதுளம்பழம் சருமத்தை வெண்மையாக்குறது மட்டும் இல்லாமல் கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் இருக்குது. அதே மாதிரி எலும்பு தேய்மானத்தையும் தடுக்கும். ஏஜிங் ப்ராசஸை சீக்கிரமாக நிறுத்தி என்னென்னைக்கும் இளமையாக வச்சிருக்கிற ஆற்றல் இதுக்கு இருக்குது. பொதுவாக எந்த பழத்தில் விதைகள் அதிகம் இருக்கோ அதில் ஒராக்குன்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இந்த ஒராக்கு இந்த பழத்தில், மாதுளம் பழத்தில் விதைகள் அதிகம் இருக்கிறதுனால அதிகமாக இருக்குது. இதனால் இது கட்டாயம் சருமத்தை வெண்மையாக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இது ஆயுர்வேத மருந்துகள்லேயே சருமத்தை வெண்மையாக்க பரிந்துரைக்கப்பட்டது தான். இது 100% எஃபெக்டிவானது. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது போல் பல பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் எங்கள் சேனல் மூலிமா கொடுத்துட்ருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.